இது அரண் செய். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. டேய் பாய்க்கு பணப்படுத்தியடா ஐத்தியமா நான் என்ன பணங்காடு இல்லைன்னு சொல்ல போறேன். போன வாரம் 3000 ரூபாய் ஹெட்போன் வாங்கி கொடுத்தேன். பா நீங்க வேற நானே அந்த ஹெட்செட் தான் காணோம்னு தேடிட்டு இருக்கேன். என்னது 3000 ரூபாய் போட்டு வாங்க ஹெட்செட் தொலைச்சிட்டியா? பா உங்க காதன கவர்மெண்டா எது சொன்னாலும் கேட்காதா? நான் காணோம்னு சொல்லிட்டு இருக்க தொலைச்சிட்டியான்னு கேக்குறீங்க. சரி சரி உங்க அம்மா எங்க? அதான் நானும் கேக்குறேன். அம்மா எங்க? காலையில இருந்து காணோம். என்னது அம்மாவையும் காணுமா? மா எங்கம்மா கிளம்பிட்ட? இந்த பாரு அம்மா பொண்டாட்டிங்கிற ஜோலிக்கல்ல ஒரு வாரம் லீவு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போறேன். ஓ என்ன மெகா சீரியலா? அம்மா நிஜமாலுமே கிளம்புது. நகரடா மா ஓடி. மோ அப்படியே லீவ் தர முடியாது சொல்றா. டேய் நான் ஒன்னும் பர்மிஷன் கேட்கல. லீவுன்னு இன்ஃபார்ம் தான் பண்றேன்னு சொல்லுடா. டேய் விவனு உனக்கு மதியானம் சிக்கன் பிரியாணி வேணுமா வேண்டாமா? வேணும்பா. அப்படிதான் உங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்றா. நான் ஒன்னும் வீட்டு சமையல் இல்லைன்னு சொல்லுடா. ஏய் உங்க அம்மாவுக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி சொல்ற பார்க்கலாம். ஏமா அப்பா ரூடா பேசுறீங்க? பாவமா அவரு. சாமி தங்கம் அப்பட மகன் நொப்பமா திங்கிறதும் இல்லாம வேகமா பேசுற ஏகனா. டேய் என்னதான் பிரச்சனை கேட்டு சொல்றா. உங்க கண்ணம் பிரஷா தானே இருக்கு, நீங்களே கேளுங்க. ஜோக் பண்ணாதம்மா. காலையில 10 மணி வரைக்கும் தூங்கலன்னு சொல்லி லீவ் கேக்குறியா? இது நியாயமாமா இதெல்லாம்? நான் என்ன மிஷினாடா உங்களுக்கெல்லாம்? எனக்கு தலைவலி கைகால செஞ்சு வராதா? அம்மா அதுக்கு நீ வீட்டுக்கு லீவ் போட்டு வெளியே ரெஸ்ட் எடுக்க போவாங்களாமா? என்னம்மா மீனா பேக கீழே வச்சுட்டு உள்ள போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காலையில இருந்து ஒரே தலைவலி. உங்களுக்கு தலையே வெடிச்சாலும் பரவாயில்ல, நீங்களே போய் காஃபி போட்டு குடிங்க. அரை கிலோ குலோப் ஜாமுனை 3 பேரும் சேர்ந்து முழுங்குனீங்கல்ல, ஒரு பீஸ் கொடுத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறன்னு இல்ல, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? உனக்கு என்ன படம் பிடிக்கு? அட அந்த படத்துக்கு போலாம் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அட அத்தி பூத்த மாதிரி ஒரு குடும்ப படம். அட அதுக்கு போலானா அது ஒக்கேன்றீங்க. அவெஞ்சர்ஸ் போலாம், அவிஞ்சு போனது போலான்னு அப்பன மகன் ராவடி பண்ணுவீங்க. அட டிவிலயாவது ஒரு நல்ல படம் பார்க்கலானா இவன் புடுங்குற புடுக்குக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பாப்பானாமா. இங்க வரு போறதுன்னு அப்படியே போயிரு, திரும்ப வந்துடாத. என்ன கட்டிட்டு வரப்ப நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி அனுப்புங்க, நான் ஒரே அடியே போயிடுறேன். முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஜம்ப மாரி பேசுறீங்க? பாப்பா அம்மா உண்மையா போகுதுப்பா. மீனா கிறுகிறு வருது, படபடப்பா வருது. அம்மா அம்மா ஐயோ அப்பாக்கு படபடுமா? வா பாரு மச்சி வாமா மச்சி வாமா அம்மா. என் ஃப்ரெண்ட் மித்ரா சாத்ரேக மீனாக்கா வாங்க வாங்க. ஏன் வந்துட்டீங்க? வர மாட்டீங்க? எப்படா வருவானு இருந்த. சரி உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்து. சரி சரி. என்னால முடியவே மாட்டேங்குது. ஏங்கா என்னாச்சு? அந்த ஆளை திங்கிறதுக்குன்னே பெத்து போட்டுருப்பாங்களாட்டு இருக்குது. நான் என்னமோ ஹோட்டல் கடை வச்சு நடத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட ஆர்டர் போட்டு இருக்கிறது. சகோதரி ஒரு எள்ளு தோசை போடு. சகோதரி ஒரு நெய் தோசை போடு. சகோதரி ஒரே முட்டை தோசை போடு. ஒரு ஆணி தோசை போடு போ. சாவித்திரின்னு சாவித்திரி. மாவு திந்திரிச்சாக்கும் மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுதா? ஏதோ நமக்குள்ளதானே சொல்லிட்டு போட்டுன்னு விட்டா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வருவார்ல, அவர் முன்னாடி கூட என்ன செல்படுத்துறதுக்கா? நம்ம வீட்டுல பொங்கல்னு சொல்லிட்டு கூழ கொண்டு வந்து ஊத்துறாளுங்க. பரவாயில்லையாப்பா, உனக்காவது அப்படி கிடைக்குது. ஏங்க நம்ம வீட்டுல அக்கா சமையல் எப்படிங்க? அதெல்லாம் சுடு தண்ணி சூப்பரா பழுது. என்னங்க நான் அப்பயே சொல்லல. குடி குடி காப்பியே பேர். ஏங்க நீங்க சொல்ற மாதிரில இல்லைங்க, காப்பி நல்லா தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. அப்பப்ப மழை பெய்யுற மாதிரி.
ஏங்க டின்னர் ரெடி, சாப்பிட வாங்க. இங்க பாருப்பா, நம்ம வீட்டுல சாப்பாடு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏங்க இது யுனிவர்சல் பிரச்சனைங்க. ஆம்பளையா பிறந்துட்டு இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? வாங்க போய் சமாளிப்போம். ஆட நீ வேறப்பா, ஆம்பளை பொம்பளைன்ட்டு அனுபவிக்கிறது நம்ம தானே. வா வா, எப்படியோ காஃபியில பாஸ் பண்ணிட்டா டின்னருக்கு என்னத்தை பண்ணி வச்சுக்கோல தெரியல. சுடு தண்ணி சூப்பரா வச்சிருக்கேன், அதேவே குடிங்க. அப்புறம்க்கா என்னாச்சு? 2 நாள் உருன்னு இருந்தாரு, அப்புறம் சரியா போயிடுச்சு. அட உன் புருஷனாவது நக்கல் பிடிச்சவரு, என் புருஷன் இருக்காரே கொஞ்சம் பிடிச்சவரு. இந்த காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. தம்பி மளிகை சாமான் லிஸ்ட் அவ்வளோதான்ப்பா. என்ற லிஸ்ட் பிறகு 798 ரூபா தான் வரணும். ஏங்க தேன் மிட்டாய் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. அட இது எதுக்கு? எதுக்கா? சாப்பிட்றதுக்கு தாங்க. தேன் மிட்டாய் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு பேக்கெட்டே எடுத்துக்கிறேங்க. 1000 ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் முடிக்கணும்னு வந்தேன். உனக்கு இப்போ பர்ஸை காலி பண்ணோட தூக்கம் வராதா? ஏங்க இந்த ஒரு பேக்கெட் தேன் மிட்டாய் எடுத்ததுக்காக கொலக்குத்தம் செஞ்ச மாதிரி எனக்கு அடிக்கிறீங்க? தம்பி இதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், மற்றதுக்கு பில்லை போடு. ஒரு பையன் கொஞ்சம் பிடிக்கலாமல்ல, கனமா இருக்குதல்ல. நீங்களும் கொண்டு போங்க. உங்க பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்குது, என் பிரச்சனையே வேற மாற. என் புருஷன் பரவாயில்ல, சரி மிஞ்சி போனா டெய்லி ஒரு காப்பிக்கு தான் நச்சுவாரு. நான் பெத்ததுக்கு இருக்குது கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. மா ஏண்டா சோறு போட்டு கொடுமா. ஏண்டா வேலையே இருக்கிறனல்ல, ஏன் நீ போட்டு சாப்பிட கூடாதா? அதான் நான் போட்டு சாப்பிட்டாலும் நீ உன் கையால போட்டு தர மாதிரி இருக்குமாம்மா. ஒரு நாளா போய் போட்டு சாப்பிடுறான். அம்மா நீ போட்டு விட்டுனா சாப்பிடுவேன். நீ மாமா உனையோட ஒரே ரோதனையா இருக்குது. அவளுக்கு மட்டும் போட்டு கொடுக்குற, உனக்கு போட்டு கொடுவா. மா என்னம்மா ஸ்பெஷலு? வாச தெருவுக்கே வருது. மீன் குழம்பு வச்சிருக்கிறா, போய் 2 தோசை ஊத்திக்கு போ. நான் ஊத்தி சாப்பிடணுமா? மா செம்ம டயர்டா இருக்குமா, நீ ஊத்தி கொடுமா. அதை விட டயர்டா இருக்குதுடா. என்ன வேலை பார்த்துட்டு டயர்ட் இருக்கு, எந்திரிமா. உள்ளே பெத்து வைனா தொல்லை பெத்து வச்சிருக்க கருமா. ஹாய் ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையா, அதனால லைவ் ஸ்பெஷல் அம்மா கூட வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் அம்மாக்கள் இல்லாமல் நம்ம கிடையாது, அம்மாக்களை வணங்காத நாட்களே கிடையாது. ரைட்டாமா? போய் சொல்றதுக்கு அளவே இல்லையா? சும்மா இருமா, எல்லாரும் பாட்டுருக்காங்கம்மா, ஜாலியாக பேசுங்க. ஒன்றும் இல்லை மக்களே, அம்மா வந்து இன்னைக்கு கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, அதனால் இப்படி பண்ணுறாங்க, கண்டுக்காதீங்க. அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம். புண்ணியமாவது புண்ணாக்காவது. இதோ சார் இருக்காருங்களே, சோத்தையும் கூட போட்டு திங்க மாட்டார், நான் தான் போட்டு கொடுக்கணும். இதுல அன்னைக்கு விஷ் பண்ணுவாராமா. அது மட்டும் இல்லைங்க, சரட்டும் கூட அயன் பண்ண தெரியாது, நான் தான் அயன் பண்ணி கொடுக்கணும். சின்ன வட்டலையும் கூட ஒழுக்கமா கழுவு தெரியாது, நான் தான் கழுவு தைக்கணும். நாய் பாருங்க. ஓகே மக்களே, இந்த லைவ் அப்படியே முடிச்சுக்கிறேன், அடுத்த லைவில் சந்திப்போம். ஓகேவா? பாய். மா ஏன் அப்படி பண்ணிட்ட? இந்த மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் இப்படித்தான் மானத்தை வாங்கணும். தாய் பாஸ் மூங்குதான். பையன் தான் சரியில்லைன்னா உள்ள அதுக்கு மேல. பாப்பா மா புதுசா ஒரு படம் வந்துக்குதாம்மா, வா நம்ம 2 போய் பாட்டு வரலாம். மா நானும் என் ஃப்ரெண்டும் அந்த படத்துக்கு தான் போறோம் சாட்டர்டே. சரி கடைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? நீ நானும் எனக்கு ஒரு சீலை எடுக்கணும். சாட்டர்டே தான் நீ போற படத்துக்கு, சண்டே 2 மணி போலாமே. நீயே வேணா செலக்ட் பண்ணி கொடு. மா சண்டே ஊர்ல என் ஃப்ரெண்ட் வரால. ஏண்டி அவதான் வந்து 10 நாள் இருப்பாள், 1 நாள் போய் பார்த்தேன்னா என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம சாரியில ஊன் டேஸ்ட் வேற, ஏன் டேஸ்ட் வேற, அதெல்லாம் செட் ஆகுது. ஞாபகம் இருக்கா போன வாடி கடைக்கு முன்னாடி போய் 2 சண்டை ஓட்டது? நான்லாம் வரல, நீயே போ. மா அம்மா அண்ணா அம்மா தான் கொஞ்சம் நல்லா பலமாத்தான் இருக்குது, தள்ளியே நில்லு. இங்க பாரு, இந்த வாரம் சனிக்கிழமைக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். இந்த வாரம் சனிக்கிழமை படத்துக்கு போறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம். ஸ்கூலுக்கா? பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஒண்ணும் இல்லையே, அப்புறம் எதுக்கு? அது வந்துமா சும்மா சின்னதா செவரேடி குதிச்சிட்டேனாமா, பிரான்ஸ் கூட்டு வர சொல்லிட்டாங்க. அப்பா திட்டுவாரு, நீ வந்துன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடலாம். அதுதான் நான் வார்த்தை. ஏன்டா எருமை ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னா இப்பதான் தெரியுது. எப்படி நீ கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவேன், நான் கூப்பிட்டா நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, வரவெல்லாம் முடியாது. வேணும் உங்க அப்பா போய் கூட்டிட்டு போய்க்கோ. மா இப்ப நீ வரலையா மாட்டியா? டேஸ்ட் 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 என்னடி சொன்ன? உன் டேஸ்ட் வேற என் டேஸ்ட் வேற. ஓ அப்பனே போய் கூப்பிடு போ. அம்மா அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம்? ஏன் அப்படி அழும் பண்ற? அழும்பு நான் பண்றேனா? நீ பண்றியா நான் பண்றேனா? போ, நான் என் பாட்டி வெடிக்க போறேன், போய் உனக்கு போட்டு கொடு. போய் தொலை. எங்க அம்மாட்ட இருந்து பார்த்தாதான் என்னைய பத்தி உனக்கு என்னன்னு தெரியும். சரியா பண்ண மீனா, அப்பதான் அந்த பசங்களுக்கு கொழுப்படங்கு. சத்தம் கேக்குதுல்ல? அம்மா வாமா போலாமா? அட இங்க வந்துட்டீங்களா? நானும் ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். தேன் மிட்டாய் கட்டிடல, தேன் மிட்டாய் 2 பேக்கெட் தேன் மிட்டாய் வாங்கி வச்சிருக்கேன், எள்ளு நோடி கூட வாங்கி வச்சிருக்கவா. அந்த தேன் மிட்டாய் நீங்களே வச்சுக்கோங்க. அட சொல்றேன் நீ கீழே வாமா போலாமாமா. போங்க. அம்மாவை கூப்பிட்றேன்.
மா வாமா வீட்டுக்கு போலாமா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? டே விவினு, நீ வந்திருக்க மாட்டடா, உங்க அப்பா தான்டா உன்னை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்படிலாம் இல்லம்மா, இனிமே வார வாரம் உனக்கு பிடிச்ச படத்துக்குலாம் கூட்டிட்டு போறமா, வாமா வீட்டுக்கு போலாம். பேசாம போயிரு. மோய் நீ சொல்றதெல்லாம் கேக்குறமா, வாமா வீட்டுக்கு போலாம். ஆமாம்மா வாமா போலாமா. இப்ப மட்டும் என்னடா கெஞ்சலு கொஞ்சலல்ல, வர முடியாது போடா. அவளுக்கு சமைக்கவே தெரியலம்மா, நான் சாப்பிட கூட இல்லம்மா. வாமா தேவையில்ல, நீ செஞ்சு சாப்பிடுற, என்னையடா கூப்பிடுற? மீனா எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் மீனா, தயவு செஞ்சு கீழே வா மீனா. வர முடியாதுடா, முடியாது. ஏமா இப்படி பண்ற, போலாமா. வீட்டுக்கு வர முடியாது போடா. டேய் நானும் வீட்டுக்கு வர முடியாது போடா. இவங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. மித்ரா கண்ணு அதேடே. கடவுள் படைப்பில் என்னென்ன அதிசயம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அழகான அற்புதம். எல்லா உயிருக்கும் பொதுவாய் இங்கு அனைத்தும் அள்ளி தந்தார். இந்த மனித குலத்துக்காக ஒரு தாயை படைத்து தந்தார். உயிரில் உயர்ந்தது இந்த மனித பிறவிதான்.